உய யூசர்ஸ் ஹாப்பியான நியூஸ் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா, உயயோட பிக் தீபாவளி சேல் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா, இன்னும் 15 மணி நேரத்துக்குள்ள லான்ச் பண்ண போறாங்க. மேபி இந்த வீடியோல சற்று தாமதம் நடந்திருந்தா 10 மணி நேரத்துக்குள்ள இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல ட்ரையல் பேசிஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஐ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சங்கு சக்கரம் வந்து சுத்திட்டு இருக்கும். இதில பிக் தீபாவளி சேல் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் லைனோட டாப்ல குடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, முன்கூட்டியே பார்த்துட்டீங்க அப்படின்னா, டாப்லயும் உங்களுக்கு டைம் லைன் ஓடிட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா டைரக்ட்டா நீங்க வந்து சேல்க்குள்ளே போயிரலாம். இங்க உங்களுக்கு ரீசார்ஜ்க்கு பார்த்தீங்கன்னா, 15% ஆஃபர் குடுத்திருப்பாங்க. அதே மாரி ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயான ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. மேபி அத செக் பண்ணி பார்க்கணும். இத நோட்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. மேபி முன்கூட்டியே போயிட்டீங்க, அந்த டைமிங்ல உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஈஸியா நோட்டிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன டேப் பண்ணி, ஈஸியா பார்த்தீங்கன்னா, இந்த வகையான விஷயத்த நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீயா குடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல 30%க்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல்சோ எலக்ட்ரானிக்கான சேல்ஸும் நடக்க போறதா சொல்றாங்க. இவங்களும் என்ன அமேசானா மாறிட்டாங்களான்னு தெரியல. 17% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நியூ சிம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, ₹500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிஃப்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுலயும் 20% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, விஐ எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ புல் பண்ணுவாங்க. அது நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் விஐக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதனால தான் ஸ்டில் யூசர்ஸ் அதுக்குள்ள எக்ஸிஸ்டிங்கா இருக்காங்க. இதுவுமே ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏதோ இருக்கேன், நானும் சர்வீஸ் குடுக்குறேன்னு இல்லாம, எப்பவுமே யூசர்ஸ ஓரளவுக்கு என்கேஜ்மென்ட்ல வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, இவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு 15 மணி நேரத்தில ஆரம்பிக்க போது, எப்ப ஜியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜியோ இந்த தீபாவளிய மறந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா, போன வருஷம் கணக்குப்படி பார்க்கும்போது, இது முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்கணும். 9த்தே ஆரம்பிச்சிருக்கணும். பட் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏர்டெலுமே அதே மாரி தான். பிஎஸ்என்எல் சொல்லவே தேவையில்ல. அவங்க என்ன பண்ணாலும் அப்படியே சைலன்ட்டா தான் இருப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.